அபான்ஸ் கிஃப்ட்மஸ் கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள். இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம். வழமை போலவே இன்றைய தினமும் 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சேதமடைந்த உட்கட்டமைப்பை சீர் செய்ய ரூபாய் 200 பில்லியனுக்கு அதிக நிதி தேவை. நித்வா புயல் காரணமாக சேதமடைந்துள்ள உட்கட்டமைப்புகளை சீர் செய்வதற்கு 200 பில்லியனுக்கும் அதிகமான நிதி தேவை என மதிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில் இலங்கையில் நிலவிய அனர்த்த நிலைமையினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் குறித்து உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மண்டைதீவு புதைகுழி தொடர்பான விசாரணை அறிக்கையை தட்டச்சு பிரதியாக வழங்குக ஊர்காவத்துறை நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு. மண்டைதீவு புதைகுழி தொடர்பிலான விசாரணை அறிக்கையை கையெழுத்து பிரதியாக வழங்காதும் தட்டச்சு பிரதியாக வழங்குமாறும் போலீசாருக்கு ஊர்காவத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 மற்றும் 26ஆம் நாட்களில் இராணுவ நடவடிக்கையின் போது மண்டைதீவு, அல்லைப்பட்டி, மண்குபான் ஆகிய பகுதிகளில் பாரிய மனித படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டன. இதன்போது 80க்கும் அதிகமான இளைஞர் யுவதிகளும் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் 45க்கும் அதிகமான சடலங்கள் மண்டைதீவு 2ஆம் வட்டார பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருப்பதுடன் அதற்கான வாழும் சாட்சியங்கள் உறுதியாகவும் இருக்கின்றன. அதே போன்றும் அதற்கு அயலில் உள்ள பாடசாலை கிணறு ஒன்றுக்குள்ளும் சடலங்கள் இருக்கின்றன. எனவே குறித்த கிணற்றை அகழ்ந்து சடலங்களை வெளிக்கொணர்ந்து உண்மைகளை வெளியுலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் மாதம் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மெரில்டா என்ற தாய் ஒருவரே ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்தும் சான்று ஆதாரங்களுடன் விசாரணை அறிக்கையில் மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களை போலீசாரினால் அப்பகுதி மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், கடற்படையினர், இராணுவத்தினர் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகள் தொடர்பிலான விசாரணை உள்ளடங்கலான விசாரணை அறிக்கையினை கையெழுத்து பிரதியாக மன்றில் போலீசார் சமர்ப்பித்தனர். அதனை அடுத்தும் விசாரணை அறிக்கையை தட்டச்சு பிரதியாக இன்று புதன்கிழமை மன்றில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பாராளுமன்றம் கூடுகிறது. டிசம்பர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தியும், அதே போல போலி கடவுச்சீட்டுடன் கிளிநொச்சி இளைஞன் கட்டுநாயக்காவில் கைது என்ற செய்தியும், யாழ்ப்பாணம் தாவடியில் மாடியில் இருந்து விழுந்த தொழிலாளி மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், மாவட்டபுரத்தில் மூச்சுவிட சிரமப்பட்ட யுவதி மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறது. சமஷ்டி தீர்வு தொடர்பாக தமிழக தலைவர்களின் ஆதரவை பெற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழு இவ்வாரம் சென்னை பயணம். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக தமிழர் தேசம், இறைமை மற்றும் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் சமஷ்டி தீர்வினை வலியுறுத்தி அதற்கு தமிழக அரசியல் தலைவர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக இந்த விஜயம் அமையவிருக்கிறது என்று அந்த செய்தியும், நிவாரண பொதிகளுடன் மற்றும் ஒரு இந்திய கப்பல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, திருகோணமலை விகாரை விவகாரம் சமரசமான தீர்வுக்கு இரு தரப்பும் இணக்கம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. திருகோணமலை விகாரை விவகாரத்தை சமரசமாக தீர்க்க இரு தரப்பும் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜயந்தி போதிராஜா விகாரை குறித்தானது என கூறப்படும் கட்டுமானத்தை இடித்து அகற்றுமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு வடமாகாண ஆசிரியர்களின் இடமாற்றங்கள் ரத்து, வழக்கு மீளப்பெறப்பட்டது என்ற செய்தியும், வடமாகாணத்தில் இடம்பெற்ற ஆசிரியர்களின் இடமாற்றங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதற்கான கல்வி திணைக்களம் அறிவித்ததை அடுத்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீளப்பெறப்பட்டது என்ற செய்தி இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மக்களின் பணம் நாட்டின் அபிவிருத்திக்கு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையினால் வரி வருமானம் அதிகரிப்பு. அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையினால் வரி வருமானம் அதிகரித்துள்ளது என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், கனேடிய உயர்ஸ்தானிகர் பிரதமர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், அனர்த்தத்தினால் பிரிந்த குழந்தையை தாயிடம் ஒப்படைத்த படையினர். கண்டியில் அனர்த்தம் காரணமாக வீடொன்றில் சிக்கியிருந்த குழந்தை ஒன்றும் சிறப்பு படையினரால் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மீமுற பகுதியில் வீட்டில் சிக்கியிருந்த 3 மாத குழந்தை மீட்க இராணுவத்தின் 2வது கமாண்டோ படைப்பிரிவை சேர்ந்த 8 பேர் கொண்ட குழு களத்தில் இறங்கியது. கடந்த 3ஆம் தேதி கனம்கட்டிய கிராமத்தில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட இராணுவத்தினர் வீட்டில் 3 மாத குழந்தையுடன் பாட்டி தனியாக இருப்பதை கண்டனர். அவரது தாயார் வேலைக்கு சென்றிருந்த நிலையில்
அனர்த்தம் காரணமாக வேறு பகுதியில் சிக்கியிருந்தார். இந்த நிலையில் கடும் மழையிலும் தாய்ப்பால் இல்லாமல் பலவீனமாக இருந்த குழந்தையையும் அவரது பாட்டியையும் இராணுவத்தினர் காப்பாற்றியுள்ளனர். மீட்கப்பட்ட இருவரும் விமானம் மூலம் இராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தாய் வேறொரு இடத்தில் சிக்கியிருந்த நிலையில் அவரை கண்டுபிடிக்கும் வரையில் குழந்தை இராணுவ முகாமில் பாதுகாப்பாக பாட்டியுடன் தங்க வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தாய் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் குழந்தை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. நாட்டில் வேகமாக பரவும் HIV தொற்று. இலங்கையில் HIV தொற்று பரவல் முன்னப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது என்ற செய்தியும் 18 நாட்களின் பின் பதுளை ஹப்புத்தலை தொடருந்து சேவை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கோண்டாவில் இந்து மயானத்துக்கு அருகில் கழிவுகளை வீசி செல்வோரால் பயணிக்க முடியாத நிலை, பொதுமக்கள் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் கோண்டாவில் கட்டையாளடி இந்து மயானத்துக்கு அருகில் கழிவுகளை வீசி செல்பவர்களால் அவ்வீதியூடாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் பலம்புரியினுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள். பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த நிலை, இஸ்ரேல் சாடல் ஆஸ்திரேலியா மாறும். சிட்னியின் போண்டி கடற்கரையில் நடந்த ஜூத எதிர்ப்பு பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா அங்கீகரித்தமையே காரணம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனிஸ் நிராகரித்திருக்கிறார் என்ற செய்தியும். சிட்னி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ரியல் ஹீரோவை சந்தித்தார் பிரதமர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். பிரேசிலில் வீசிய பலத்த காற்றால் சரிந்து விழுந்தது சுதந்திரத்து விசிலை என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இந்த மண்ணும் மகிமையும் என்ற தலைப்பிலே பேராசிரியர் கோ மிகுந்தன் விவசாய உயிரியல் துறை விவசாயப்பிடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவருடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அதே போல உள்நாட்டு செய்திகளுக்குள் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட உணவகங்கள், திருமண மண்டபங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும், தவிசாளர் மயூரன் அறிவிப்பு. நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட ஆளுகை பகுதியில் இன்னமும் பதிவு செய்யப்படாத உணவகங்கள், விடுதிகள், விருந்தகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களை நடாத்துபவர்கள் எதிர்வரும் 31/12/2025 தேதிக்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டும் என பிரதேச சபை தவிசாளர் மயூரன் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தி. யாழ் போதராவினுள் அடாத்தாக நுழைந்து வைத்தியசாலை சொத்துக்கு தீங்கிழைத்தவருக்கு அபராதம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் நபர் ஒருவருக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கில் வைத்தியசாலைக்கு பிரஸ்தாப நபர் 55,000 ரூபாய் நஷ்டஈடாக செலுத்த வேண்டும் என மன்றால் உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்களுக்கு கால்நடை தீவனம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கீரிச்சம்பாவை பாஸ்மதி என விற்றவருக்கு தண்டம் என்ற செய்தியோடு ஐஸ் போதைப் பொருளுடன் யாழ்ப்பாணம் பொம்மை வெளியில் ஒருவர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. டித்வா அனுத்ததால் வீதி அபிவிருத்தி சபைக்கு ரூபாய் 75 பில்லியன் நட்டம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக ஸ்டாலினை நாளை சந்திக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. தமிழக அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்காக கஜேந்திரகுமார் தலைமையிலான குழு சென்னைக்கு என்றவாறாக அந்த தலைப்புச் செய்தி இருக்கின்றது. விரிவான செய்தியை பார்ப்போமானால், தமிழ்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் குழு நாளை வியாழக்கிழமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளது. தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வுக்கு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது மற்றும் இந்திய மீனவர் பிரச்சினை உட்பட பல முக்கிய விடயங்கள் குறித்து இந்த பேச்சு அமையும் என்று தெரிய வருகின்றது. இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாட்டின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் மேற்கொண்டிருந்தார் என்றவாறாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் முற்பக செய்திகளை பார்ப்போமானால், வராத விடயத்தை எதிர்ப்பதாக தமிழக பயணம் அமையக்கூடாது, ரெலோ கட்சி அறிவுரை என்ற ஒரு செய்தியும், தமிழ்நாடு தலைவர்களை சந்திப்பது வரவேற்பிற்குரியது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் தேசிய பேரவையினர் தலைமையிலான கூட்டணி இந்த நேரத்தில் தமிழக அரசியல் பிரமுகர்களை சந்திப்பது வரவேற்புக்குரியது என்று சித்தார்த்தன் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது. தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள் பார்ப்போமானால், பேரிடரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கடத்தும் சுரண்டும் முயற்சிகள் அதிகரிப்பு, மகளிர் சிறுவர் விவகார அமைச்சு எச்சரிக்கை. டித்வா புயலுக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கடத்தும் சுரண்டல் முயற்சி செய்யும் முயற்சிகள் அதிகரித்துள்ளன என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பேரிடரால் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலர் பெற்றோரில் ஒருவரை அல்லது இருவரையும் இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளை துல்லியமான எண்ணிக்கை குறித்து அடுத்த சில நாட்களில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது.
சமூக ஊடகங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் படங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சு பொதுமக்களை வேண்டியுள்ளது. இத்தகைய முயற்சிகள் குறித்து கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் வெளியிட்ட மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ், பேரிடரால் 87 குழந்தைகள் பெற்றோரில் ஒருவரை அல்லது இருவரையும் இழந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நாங்கள் முற்பக்க செய்திகளுக்குள் பார்ப்போமானால் இங்கு கட்டமிடப்பட்ட செய்தியாக நாளை கூடுகிறது பாராளுமன்றம். நாளை வியாழக்கிழமையும் மறுநாள் வெள்ளிக்கிழமையும் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் முற்பக்க செய்தியை பார்ப்போமானால் ரன்வல மோசடி செய்திருந்தால் கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை. அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வல தனது கலாநிதி பட்டம் தொடர்பில் மோசடி செய்துள்ளார் என்பது நிரூபிக்கப்பட்டால் தேசிய மக்கள் சக்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. தொடர்ந்தும் இங்கே வடமாகாண ஆசிரியர் இடமாற்றங்கள் ரத்து. வடக்கு மாகாண ஆசிரியர்களின் இடமாற்றங்கள் அனைத்தும் மீளப்பெறப்படுகின்றன என்று கல்வி திணைக்களம் கூறியதை அடுத்து நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கு முடிவுறுத்தப்பட்டது. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதிய இடைமாற்றம் முறையற்றது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த இடமாற்றங்கள் இதனை அடுத்து ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி நீண்டு செல்கின்றது. நாட்டின் வரி வருமானம் இலங்கை கடந்து சாதனை என்று இங்கே ஒரு செய்தியும், உள்நாட்டு உற்பத்தி 4% உயர்வு என்ற இன்னொரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது. மத்திசாவை ரூபாய் 61 கோடிக்கு ஏலம் எடுத்த கொல்கத்தா என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கை வீரர் மத்திசா பத்ரனாவை 18 கோடி இந்திய ரூபாய்க்கு நம் நாட்டு மதிப்பில் சுமார் 61 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. இதன் மூலம் IPL ஏல வரலாற்றில் அதிக விலைக்கு விற்பனையான இலங்கை வீரர் என்ற சாதனையை மத்திசா பத்திரனா படைத்துள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் வீரர்கள் ஏலம் நேற்று அபுதாபியில் நடைபெற்றது. இதில் மத்திசா பத்திரனாவுக்கு 2 கோடி இந்திய ரூபாய் அடிப்படை விலையாக நிர்ணயிக்கப்பட்டது. அவரை ஏலத்தில் வாங்குவதற்கு டில்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் அணிகளிடையே கடும் போட்டி நிலவியது. ஏலத்தொகை 16 கோடியை தாண்டிய நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி களத்தில் இறங்கி 18 கோடி இந்திய ரூபாய்க்கு அவரை தன்வசப்படுத்தியது. கடந்த காலங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய பத்திரானா தனது சிறப்பான ஜோக்கர் பந்து வீச்சின் மூலம் பெரிதும் அறியப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி இங்கே நின்று செல்கிறது. இருப்பிலுள்ள நெல்லை அரிசியாக்க அனுமதி என்ற ஒரு செய்தியும், மாடியிலிருந்து தவறி விழுந்து ஒருவர் பலி என்ற ஒரு செய்தியும் இன்றைய ஈழநாட்டின் முற்பக்க செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்தியை பார்ப்போமானால் மலேசிய விமானம் யாழ் வந்தது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்தும் மண்டைதீவு புதைக்குழி வழக்கு விசாரணை அறிக்கையை தட்டச்சு பிரதியாக வழங்க நீதிமன்ற உத்தரவு. மண்டைதீவு புதைகுழி விசாரணை அறிக்கையை கையெழுத்து பிரதியாக வழங்காது தட்டச்சு பிரதியாக வழங்குமாறு போலீசாருக்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 1990 ஆகஸ்ட் 25, 26 தேதிகளில் இராணுவம் நடத்திய நடவடிக்கையின் போது மண்டைதீவு, அல்லைப்பட்டி, மண்குமான் ஆகிய பகுதிகளில் மனித படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இதன் போது 80க்கும் அதிகமான இளைஞர்கள், யுவதிகள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்ட 45 பேரின் உடல்கள் மண்டைதீவின் 2ஆம் வட்டார பகுதியில் கிணறு ஒன்றில் போடப்பட்டு மூடப்பட்டன என்றும் அதற்கு சாட்சியங்கள் உண்டு எனவும் கூறப்படுகின்றது. எனவே அந்த கிணறை அகழ்ந்து உடல்களை வெளிக்கொணர வேண்டும் என்று கூறி தனது மகனை இழந்த ஸ்டீபன் மெரில்டா என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். இதன் பிரகாரம் போலீஸ் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து சான்று ஆதாரங்களுடன் விசாரணை அறிக்கையில் மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் ஊர்காவல்துறை நீதிமன்றில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளை போலீசார் தாம் மேற்கொண்ட விசாரணை அறிக்கையை கையெழுத்து பிரதியாக மன்றில் சமர்ப்பித்திருந்தனர். இதையடுத்து விசாரணை அறிக்கையை இன்று புதன்கிழமை தட்டச்சு ரீதியாக வழங்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருந்தார் என்றவாறாக இந்த செய்தி நகர்ந்து செல்கின்றது. தொடர்ந்தும் இங்கே கட்டமிடப்பட்ட செய்திக்குள் கிளிநொச்சி இளைஞர் கட்டுநாயக்காவில் கைது. போலி ஆவணங்களுடன் ஐரோப்பா செல்ல முற்பட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞர் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது. தொடர்ந்தும் இங்கே ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பேரிடர் பாதித்த மாணவர்களுக்கு கற்றல்
உபகரணங்கள் அன்பளிப்பு. தொடர்ச்சியாக நெடுந்தீவு மக்களின் பிரச்சனைகளை நேரில் கேட்டறிந்தார் ஸ்ரீகரன் எம்பி என்றவாறாக ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. நெடுந்தீவுக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் அங்குள்ள மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் நேரில் கேட்டறிந்தார். இதன் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 200 அரிசி பொதிகளும் ஸ்ரீதரனால் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் நெடுந்தீவு பாடசாலைகளில் உயர்தர மாணவர்கள் கலைப்பிரிவை தவிர வேறு பாடங்களை கற்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது என்றும் ஸ்ரீதரன் எம்பிக்கு சுட்டிக்காட்டப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. தொடர்ச்சியாக இங்கே வடமாகாண பண்பாட்டு விழாவில் வன்னி எம்பிக்கள் புறக்கணிப்பு, திலகநாதன் எம்பி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியும், நெடுந்தீவில் கடற்தொழிலாளர் சங்க கட்டடம் திறந்து வைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ந்தும் போதனாவில் அத்துமீறியவரை ரூபாய் 55,000 இழப்பீடு வழங்க உத்தரவு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து பார்ப்போமானால் ஐஸ் போதைப் பொருளுடன் முல்லைத்தீவில் 5 கைது. ஐஸ் போதைப் பொருளுடன் கணவன் மனைவி உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் கைதான இவர்களிடமிருந்து 2 வாள்கள், 61,000 ரூபாய் பணம், 2,10,000 ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் என்பவை கைப்பற்றப்பட்டன என்று போலீசார் தெரிவித்தனர். முல்லைத்தீவு மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி செல்கின்றது. பல்கலைக்கழக அனுமதி மறுப்பு, தூதரக ஆலோசகரின் மகன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு ஜன 12 விசாரணை என்றவாறாக இங்கே ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ரன்வலவின் மருத்துவ அறிக்கை போலீசாருக்கு கிடைக்கவில்லை, போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு என்றவாறாக இன்னொரு செய்தியும், சிறையில் டாக்ஸியுடன் தொடர்பை பேணிய போலீஸ் சர்ஜென்ட் பணி இடைநீக்கம் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்திகளுக்கு நகரும் போது முல்லைத்தீவில் வெள்ள அபாய எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே முத்து ஐயன்கொட்டு குளத்தின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் நைனாமடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையினால் நீர்வரத்து அதிகரித்து வருவதனால் முத்தையன்கொட்டு குளத்தின் வான்கதவுகள் தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைக்கப்படும் என்றும் இதன் காரணமாக கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மன்னாகண்டல், வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது. யாழ்ப்பாணம் பழைய பூங்கா மரபுரிமை சொத்தாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை நண்பர்கள் இயக்கம் வலியுறுத்தல் என்றவாறாக இங்கே ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சுகாதார பரிசோதகர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த 2 கைது என்ற ஒரு செய்தியும், வவுனியாவில் போலீஸ் கட்டளையை மீறிய மோட்டார் சைக்கிள் காருடன் மோதி விபத்து என்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போமானால் பெற்றோரை இழந்து நிர்கதியாகியுள்ள சிறுவர்கள் மூலம் சட்டவிரோத செயல்கள், போலீசார் கடும் எச்சரிக்கை. டித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் காரணமாக பெற்றோரை இழந்து நிர்கதியாகியுள்ள சிறுவர்களின் பாதுகாவலர்களாக முன்னிலையாகி நிவாரணம் வழங்கும் போர்வையில் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தகவல்கள் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு நிர்கதியாகியுள்ள சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம், வீட்டு பணிகளில் ஈடுபடுத்தல் மற்றும் சிறுவர்களை கொடுமைக்குட்படுத்தும் செயற்பாடுகளும் உள்ளிட்ட குற்ற செயல்களுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி மேலும் விரிந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக இங்கே 1 மில்லியனுக்கும் அதிகமானோரின் பிறப்பு திருமண சான்றிதழ்கள் அழிவு, 3ஆம் தவணை பரீட்சை தரம் 6 முதல் 10 வரை இல்லை என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. 2025 ஆண்டிற்கான கல்வி ஆண்டின் 3ஆம் தவணைக்காக தரம் 6 முதல் தரம் 10 வரையிலான வகுப்புகளுக்கு தவணை பரீட்சைகள் நடத்தப்படாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், குறிப்பாக அனைத்து பாடசாலை அதிபர்களும் இந்த அறிவுறுத்தலை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 11ஆம் தர மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பரீட்சையை நடத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. மேலும் தொடர்ச்சியாக இங்கே பார்ப்போமானால் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு விடுமுறை. வெள்ளம், மண் சரிவு காரணமாக பணிக்கு வராத அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு விடுமுறை வழங்க அரசு தீர்மானித்துள்ளது. அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் நேற்று முன்தினம் அனைத்து அமைச்சு செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் துறை தலைவர்களுக்கு இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது. தொடர்ச்சியாக இங்கே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி மேலும் அதிகரிப்பு. பதலை, கண்டி, நுவரெலியா உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கிழக்கில்
அலைவடிவிலான காற்று பயிற்சியின் தாக்கம் காரணமாக நாட்டின் மழை நிலைமையில் ஓரளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இங்கே நுழம்பு கட்டுப்படுத்தப்படும் புகை விசிறும் நடவடிக்கை ஏற்படுத்தப்படுகின்றது என்றவாறாக ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. மீனவர்களின் பாதிப்பு தொடர்பில் திருகோணமலையில் கலந்தாய்வு என்ற ஒரு செய்தியும், தொல்பொருள் திணைக்கள பதாகை அகற்றப்பட்ட வழக்கு ஒத்திவைப்பு என்ற ஒரு செய்தியும், கிராம உத்தியோகத்திற்கு எதிராக மட்டக்களப்பில் மக்கள் போராட்டம் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருப்பதை காணலாம். தொடர்ந்து நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால், உலக வங்கி அறிக்கைக்கு பின் சர்வதேச கொடையாளர் மாநாடு முன்னேற்பாடுகளில் ஈடுபடுகிறது அரசு. சர்வதேச கொடையாளர் மாநாட்டை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து வருகின்றது. உலக வங்கியின் ஆரம்ப கட்ட மதிப்பீட்டு அறிக்கை வெளியான பின்னர் மாநாட்டுக்குரிய திகதி நிர்ணயிக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இங்கே ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ பொறிமுறை படுதோல்வி, சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு என்றவாறாக இன்னொரு செய்தியும், தொடர்ச்சியாக இலங்கை மீள் கட்டுமானம் குறித்து பிரதமர் கனடா தூதுவர் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் வேகமாக பரவி வருகிறது எய்ட்ஸ் என்றவாறாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கையில் HIV அல்லது எய்ட்ஸ் தொற்று பரவல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக கொழும்பு ஊடகம் என்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மாத்திரம் 600க்கும் மேற்பட்ட புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் கவலை வெளியிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் கண்ணோட்டமாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் சொந்தங்களே. தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, பிரஜாசக்தி திட்டத்தின் நோக்கம் வறுமை ஒழிப்பதா அரசியல் செய்வதா? உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் கேள்வி. அரசியல் சிபாரிசுகளுக்கு அடிபணிய போகும் அரசு உத்தியோகத்தர்கள், ஓரங்கட்டப்பட போகும் ஜனநாயக ரீதியில் தெரிவான மக்கள் பிரதிநிதிகள் என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி தொடர்ந்து சேர்க்கிறது. ஏனைய முற்பக செய்திகளுக்குள், சிங்களவர்களின் விவசாய நிலங்களை பாதுகாக்க தமிழர்களின் நெல் வயல்களை ஊடறுத்தும் யானைவேலி அமைப்பு, கொக்கு தொடுவாயில் எல்லை மீறும் மகாவரி அதிகார சபை. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கமநல சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக நிலமான விவசாய நிலமான கூமடு கண்டல் பகுதியில் தமிழ் மக்களின் நெற்செய்கை நிலங்களை ஊடறுத்து மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினர் அடாவடித்தனமாக யானைவேலி அமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் இவ்வடாத்தான செயற்பாடுகள் நடைபெறும் இடத்திற்கு நேற்று செவ்வாய்க்கிழமை நேரடியாக சென்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடனும் கமநல சேவை நிலைய உத்தியோகத்தருடனும் கலந்துரையாடி நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இதன்போதும் கொக்கத்துடுவாய் கூமடு கண்டல் பகுதிக்கு அருகில் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினால் அபகரிக்கப்பட்ட பெரும்பான்மையினத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதாக தெரிவித்தும் தமிழ் மக்களால் செய்யப்பட்ட நெற்செய்கையை ஊடறுத்தும் மகாபலி அதிகார சபையினர் யானைவேலி அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுவதாக அப்பகுதி விவசாயிகளால் எம்பியிடம் முறையிடப்பட்டது. குறிப்பாக தமிழ் மக்களால் நெற்செய்கை செய்யப்பட்டுள்ளது அவர்களது பூர்வீக விவசாய காணிகளை ஆக்கிரமிக்கும் நோக்கிலேயே மகாபலி அதிகார சபை வயல்களை ஊடறுத்து யானைவேலி அமைத்து வருவதாகவும் கொக்கு தொடுவாய் விவசாயிகள் சுட்டிக்காட்டினர். இவ்விடயம் தொடர்பில் உரிய இடங்களுக்கு தெரியப்படுத்தி மகாபலி அதிகார சபையின் இத்தகைய அத்துமுறல் செயற்பாட்டுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து தம்மால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வேண்டும் எனவும் எம்பி தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், மண்டதீவு புதைகுழி வழக்கு விசாரணை அறிக்கை இன்று மன்றில் சமர்ப்பிப்பு என்ற செய்தியும், ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வருமென அரசு கூறவில்லை, கற்பனை செய்வது நல்லதல்ல என்கிறார் சித்தர் என்ற செய்தியும், ஜெர்மனிக்கு தப்பி செல்ல முயன்ற கிளிநொச்சி இளைஞன் கட்டுநாயக்காவில் கைது என்ற செய்தியும், மாடியிலிருந்து வீழ்ந்த மேசன் தொழிலாளி பலி யாழ் தாவடியில் சம்பவம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், நல்லூர் உணவகங்களுக்கு 8 புதிய நிபந்தனைகள், மீறினால் உரிமம் ரத்து நல்லூர் பிரதேச சபை அதிரடி. நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட உணவகங்கள், விருந்தகங்கள் மற்றும் விடுதிகளின் உரிமையாளர்களுக்கும் நல்லூர் பிரதேச சபையினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. குறித்த கலந்துரையாடல் 2026 ஜனவரி 1 முதல் பின்வரும் 8 நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பின்பற்ற தவறும் உணவகங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும். நிபந்தனைகள் வருமாறும், நல்லூர் பிரதேச சபையின் எல்லைக்குள் லஞ்சித் முற்றாக தடை செய்யப்படுகிறது. அதன் பிரகாரம்
2026 ஜனவரி 1 முதல் உணவகங்கள், விருந்தகங்கள் மற்றும் திருமண மண்டபங்கள் என்பன உணவு பரிமாற்றத்தின் போது லஞ்சிட் பயன்படுத்த முடியாது. திருமண மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு வருகை தருவோர் தங்களுடைய வாகனங்களை பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை மண்டப உரிமையாளர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உணவுகளை தயாரித்தல், கையாளுதல் ஆகியவற்றில் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். உணவகங்கள், விடுதிகள், விருந்தகங்கள், திருமண மண்டபங்கள் அனைத்தும் கட்டண கழிவகற்றல் முறைமையின் கீழ் தங்களை உடன் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட ஆளுகை பகுதியில் இன்னமும் பதிவு செய்யப்படாத உணவகங்கள், விடுதிகள், விருந்தகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களை நடாத்துபவர்கள் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்தாக வேண்டும். விடுதிகளை நடாத்துகின்ற விடுதி உரிமையாளர்கள் தங்களுடைய விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள் மற்றும் ஏனையோருக்கு கழிவகற்றல் தொடர்பிலான அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டியதுடன் அவர்கள் தரம் பிரிக்கப்பட்ட கழிவுகளை இடுவதற்கு வசதியாக தங்களுடைய விடுதிகளில் கழிவு தொட்டிகளை வைக்க வேண்டும். குறித்த அறிவித்தல்களை மீறி செயற்படும் உணவகங்கள், விடுதிகள், விருந்தகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதுடன் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நல்லூர் பிரதேச சபை அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவை தினக்குழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் எந்த எச்சரிக்கையும் விடப்படவில்லை. இந்திய எக்ஸ்பிரஸ் வெளியிட்டது பொய் செய்தி. டித்வா சூறாவளி தொடர்பில் இந்திய காலநிலை திணைக்களம் இலங்கைக்கு முன்னறிவித்தல்களை விடுவிக்கவில்லை. இந்திய எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெளிவுபடுத்தப்பட்ட செய்தியை வெளியிட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஊடாக தெளிவுபடுத்தலை கோரியுள்ளோம் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், கருநாட்டுக்கேணியில் காணாமல் போன 16 வயது சிறுவன் பொதுமக்களின் உதவி கோரல். முல்லைத்தீவு கருநாட்டுக்கேணி பகுதியிலிருந்து 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் கடந்த 29/11/2025 முதல் காணாமல் போயுள்ள நிலைமையில் இது தொடர்பாக உறவினர்களால் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காணாமல் போன குறித்த சிறுவன் முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பிரதேசத்தின் கூழாமுறிப்பு பகுதியை சொந்த முகவரியாக கொண்டவர் ஆவார். கடந்த புயலுக்கு முன்னர் அவர் கர்நாடகணி பகுதியில் உள்ள தனது தாயாரின் வீட்டில் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தையும் கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கர்நாடகணி போன்ற பகுதிகளையும் இணைக்கும் முக்கிய தரைவழி பாதையான நாயாற்று பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் குறித்த சிறுவன் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள முடியாத நிலை தொடர்கிறது. இதனால் மிகுந்த கவலையடைந்த உறவினர்கள் சிறுவன் காணாமல் போனமை தொடர்பில் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் கடந்த 9ஆம் தேதி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த சிறுவனை காண்பவர்கள் அல்லது அவரை பற்றிய எந்த ஒரு தகவலும் அறிந்தவர்கள் 076-845-9796 என்ற உறவினர்களின் தொலைபேசி இலக்கத்துக்கும் அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு உடனடியாக தகவல் வழங்குமாறு கோரப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. உத்தியோகத்தர்களின் சம்பளத்தில் 40% வழங்குவது அபிவிருத்தியில் தாக்கம் செலுத்தும் சாகவச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் கிஷோர். உத்தியோகத்தர்களது சம்பளத்தில் 40% சபை வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பு அபிவிருத்தியில் தாக்கம் செலுத்துகிறது என சாகவச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் கிஷோர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல வைத்தியசாலை சொத்துக்களை சேதமாக்கியவரை 55,000 ரூபாய் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும், வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், கொதித்து போனார் புடின் என்ற செய்தியும், கம்போடியா மீது தாய்லாந்து குண்டுவீச்சு, தீவிரமடையும் இரு நாட்டு போர் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தனது பல்கலைக்கழக நண்பனை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஜனாதிபதி முயற்சி. கொள்கலன் முடிவிற்கு கணக்காய்வாளர் நியமனம் இழுத்தடிக்கப்படும் நிலையில் தொடர்பாக எழுந்துள்ள கேள்வி சந்தேகத்தை எழுப்புகிறது என கூறியுள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தனது பல்கலைக்கழக நண்பனை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஜனாதிபதி முயற்சி செய்கிறார் எனவும் அவர் கூறியிருக்கிறார் என்ற செய்தி. அஜித் நிவாட் கப்ராலை கைது செய்ய முடியாது, முன்னாள் நிதியமைச்சர் கூறுகிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல சிறையில் உள்ள சந்தேக நபருடன் பிஸ்கட் சாப்பிட்ட போலீஸ் சார்ஜென்ட் பணியிடை நீக்கம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், தினக்குழுடைய ஆசிரியர் தலையங்கமாக வறுமை ஒழிப்பும் இங்கே அரசியல் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. கொலை குற்றச்சாட்டில் பிரதேச சபை உறுப்பினர் போலீசாரால் மீண்டும் கைது, புலனறுவை பகுதியில் சம்பவம் என்ற செய்தியும், எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை இலங்கையில் அதிகரித்து வருகிறது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தினக்குழுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் 3வது T20 போட்டியும் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி என்ற செய்தியும், சிக்ஸரில் அபிஷேக் சர்மா வித்தியாசமான சாதனை என்ற செய்தியும், சிறந்த வீராங்கனை விருது பாலிக்கு என்ற செய்தியோடும், மெஸ்ஸிக்கு பரிசளித்தார் சச்சின் டெண்டுல்கர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளிதழுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே. அபான்ஸ் கிஃப்ட்மஸ் கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள்.